முக்கிய செய்திகள். ஆன்மீகத்தை பயன்படுத்தி மாபெரும் சமூக சேவை செய்த பகவான் சத்திய சாய்பாபா உடல் நல்லடக்கம். லட்சோப லட்சம் மக்கள் கண்ணீர் அஞ்சலி. மத்திய அமைச்சரவையிலிருந்து திமுக வெளியேறப் போவதில்லை. உயர்மட்ட கூட்டத்தில் தீர்மானம். அணு உலைகளுக்கு போதிய பாதுகாப்பு ஏற்பாடு செய்யப்படும். ஜெய்ராம் ரமேஷ் உறுதி. மேற்கு வங்கத்தில் 34 ஆண்டுகால இடதுசாரி கூட்டணி ஆட்சி அகற்றப்படும். பிரணாப் முகர்ஜி நம்பிக்கை. வணக்கம். விரிவான செய்திகள். பகவான் சாய்பாபாவின் உடல் புட்டபர்த்தியில் உள்ள சாய் குல்வந்த் அரங்கில் இன்று காலை அரசு மரியாதையுடன் நல்லடக்கம் செய்யப்பட்டது. கடந்த ஞாயிற்றுக்கிழமை காலை 7:40 மணிக்கு காலமான பகவான் சத்திய சாய்பாபாவின் உடல் புட்டபர்த்தியில் உள்ள சாய் குல்வந்த் அரங்கில் வைக்கப்பட்டது. அவரது உடலுக்கு லட்சக்கணக்கான மக்கள் நேரில் அஞ்சலி செலுத்தினர். பிரதமர் மன்மோகன் சிங், காங்கிரஸ் தலைவர் சோனியா காந்தி ஆகியோரும் புட்டபர்த்திக்கு வந்து சாய்பாபா உடலுக்கு அஞ்சலி செலுத்தினர். கடந்த 2 நாட்களாக பக்தர்கள் அஞ்சலி செலுத்தி வந்தனர். நேற்று நள்ளிரவு 12 மணி வரை பக்தர்கள் பகவான் சாய்பாபாவின் உடலுக்கு அஞ்சலி செலுத்த அனுமதிக்கப்பட்டனர். இந்நிலையில் இன்று காலை 10 மணிக்கு அரசு மரியாதையுடன் பாபாவின் உடல் வேத மந்திரங்கள் ஓத நல்லடக்கம் செய்யப்பட்டது. நல்லடக்க நிகழ்ச்சியில் பாஜக மூத்த தலைவர் அத்வானி, தெலுங்கு தேச கட்சித் தலைவர் சந்திரபாபு நாயுடு, ஆந்திர முதல்வர் கிரண்குமார் ரெட்டி மற்றும் ஆந்திர மாநில அமைச்சர்கள் உட்பட ஏராளமானவர்கள் கலந்து கொண்டனர். அதிகாரிகளிடம் அனுமதி பெற்று மே தின விழாவை ஒரு வாரம் கொண்டாடுமாறு தேமுதிக தொண்டர்களையும் தொழிற்சங்க பேரவையினரையும் கேப்டன் விஜயகாந்த் கேட்டுக் கொண்டுள்ளார். தொழிலாளர் தினமாம் மே தினம் தொடர்பாக தேமுதிக நிறுவன தலைவர் கேப்டன் விஜயகாந்த் விடுத்துள்ள அறிக்கையில், எல்லோரும் உழைத்து வாழ வேண்டும், பிறர் உழைப்பை சுரண்டி வாழக்கூடாது என்ற உயர்ந்த குறிக்கோளுக்கு அடிக்கல் நாட்டிய நாள்தான் மே தினமாகும் என்று குறிப்பிட்டுள்ளார். உழைப்பாளிகளை முதலாளிகள் அடிமைகளாக நடத்துவதற்கு முற்றுப்புள்ளி வைத்த நாள்தான் மே தினம் ஆகும் என்றும் அவர் கூறியிருக்கிறார். 8 மணி நேர வேலை, 8 மணி நேர ஓய்வு, 8 மணி நேர உறக்கம் என்ற தொழிலாளர் வர்க்கத்தின் உன்னத முழக்கத்தை உலகிற்கு உணர்த்திய நாள் மே தினம் என்றும் கேப்டன் தெரிவித்துள்ளார். உழைப்பிற்கு உயர்வு தேடும் இந்நன்னாளை தேமுதிகவும் அதனை சார்ந்த தொழிற்சங்க பேரவையும் ஆண்டுதோறும் கொண்டாடி வருகிறது. இந்த ஆண்டு தேர்தல் காலமாதலால் மே தின விழா கொண்டாட நமது இயக்க தோழர்கள் அரசாங்க அதிகாரிகளை அணுகி முறையான அனுமதி பெற்று கொண்டாட வேண்டும் என்று கேப்டன் விஜயகாந்த் கேட்டுக் கொண்டுள்ளார். மே தினத்தன்று கொடியேற்றம், ஊர்வலம், பொதுக்கூட்டம் போன்றவை நடத்துவதற்கு மாவட்ட ஆட்சித் தலைவர்களுக்கு தேர்தல் கமிஷனரால் ஏற்கனவே அதிகாரம் வழங்கப்பட்டுள்ளது என்று தெரிவித்துள்ளார். ஆகவே நமது தோழர்கள் எந்தெந்த பகுதியில் எத்தகைய விழாக்களை எடுக்க வேண்டுமோ அதற்கான அனுமதியை முன்கூட்டியே முறையாக அதிகாரிகளிடம் தெரிவித்து அனுமதி பெற்று நடத்துமாறு கேட்டுக் கொண்டுள்ளார். மே மாதம் 1 தேதியிலிருந்து 8ஆம் தேதி வரை மே தின விழாவை கொண்டாடும்படியும் அனைத்து கழக தொழிற்சங்க பேரவை மற்றும் அணி நிர்வாகிகள் அதற்கான ஏற்பாடுகளை செய்து பெருமளவில் பொதுமக்களும் பங்கு பெறும் வகையில் சிறப்பாக கொண்டாடுமாறும் கேப்டன் விஜயகாந்த் அந்த அறிக்கையில் குறிப்பிட்டிருக்கிறார். மத்திய அமைச்சரவையிலிருந்து திமுக வெளியேறும் முடிவை மாற்றிக் கொண்டுள்ளது. தொடர்ந்து ஐக்கிய முற்போக்கு கூட்டணி அமைச்சரவையில் நீடிக்க சென்னையில் இன்று கூடிய திமுக உயர்மட்ட குழு கூட்டத்தில் முடிவு எடுக்கப்பட்டது. ஸ்பெக்ட்ரம் ஊழலில் முதல்வர் கருணாநிதியின் மகள் கனிமொழி பெயரை நீக்காமல் இருக்க மத்திய அரசிற்கு திமுக நெருக்கடி கொடுத்து வந்தது. என்றாலும் குற்றப்பத்திரிகையில் கனிமொழி, சரத்குமார் ஆகியோரின் பெயர்கள் சேர்க்கப்பட்டன. இந்நிலையில் திமுக உயர்மட்ட குழு சென்னையில் இன்று கூடியது. 2G விவகாரத்தை சட்டப்பூர்வமாக அணுகுவது என்று முடிவு எடுக்கப்பட்டது. கலைஞரின் மகள் கனிமொழி, கலைஞர் டிவி நிர்வாக இயக்குநர் சரத்குமார் ஆகியோர் மீது சிபிஐ குற்றச்சாட்டு பதிவு செய்திருப்பது குறித்து திமுக வியப்பு தெரிவித்துள்ளது. உண்மையை நிலைநாட்ட முடியும் என்று இக்கூட்டத்தில் நம்பிக்கை தெரிவிக்கப்பட்டது. கலைஞருக்கு எதிராக ஊடகங்கள் பிரச்சாரம் செய்து வருவதாகவும் இந்த மாயைக்கு திமுக பலியாகாது என்றும் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. நாடு முழுவதும் உள்ள அணுமின் நிலையங்களின் பாதுகாப்பை உறுதி செய்ய அணு ஒழுங்கு கட்டுப்பாட்டு வாரியம் அமைக்க மத்திய அரசு முடிவு செய்துள்ளது. இது தொடர்பாக நாடாளுமன்றத்தில் விரைவில் மசோதா தாக்கல் செய்யப்பட உள்ளது.
மகாராஷ்டிர மாநிலம் ஜெய்தாப்பூரில் அமையவுள்ள அணு நிலைய திட்டத்திற்கு எதிர்ப்பு வலுத்து வருகிறது. இது தொடர்பாக அந்த மாநில முதலமைச்சர் பிருத்திவிராஜ் சவான் மற்றும் மத்திய சுற்றுச்சூழல் துறை அமைச்சர் ஜெய்ராம் ரமேஷ் தலைமையில் கூட்டம் நடைபெற்றது. இதைத் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய ஜெய்ராம் ரமேஷ், ஜெய்தாப்பூர் அணு மின் நிலைய திட்டம் விரைந்து நிறைவேற்றப்படும் என்றும், ஏற்கனவே திட்டமிட்டபடி 2019ஆம் ஆண்டு 2 அணு உலைகள் செயல்படத் தொடங்கும் என்றும் அவர் தெரிவித்தார். Each reactor will have a standalone safety system, a standalone dedicated operation and maintenance system. This is a very major step forward. Fukushima saw the cascading from the failure of one reactor, and that is what caused much of the public concern on Jaitapur, and I believe the fact that the design is going to be a standalone design is a very major step forward in ensuring the safety of the Jaitapur park. ஒவ்வொரு அணு உலையும் அதிகபட்ச பாதுகாப்பு அம்சங்களுடன் வடிவமைக்கப்படும், அதற்காக தனித்துவமான பாதுகாப்பு திட்டம் கடைபிடிக்கப்படும் என்றும் அவர் தெரிவித்தார். மேற்கு வங்காளத்தில் 34 ஆண்டுகால இடதுசாரி ஆட்சி அகற்றப்படும் என்று மத்திய நிதி அமைச்சர் பிரணாப் முகர்ஜி தெரிவித்துள்ளார். மேற்கு வங்காள சட்டமன்ற தேர்தலையொட்டி அவர் தீவிர பிரச்சாரத்தை மேற்கொண்டுள்ளார். காங்கிரஸ் கட்சி மற்றும் திரிணாமுல் காங்கிரஸ் ஆகியவற்றின் வேட்பாளர்களுக்காக பிரச்சாரம் செய்து வருகிறார். உடல் வலுவுள்ள ஒவ்வொருவரும் தங்கள் கிராமத்தில் இருந்து கொண்டே 11,900 ரூபாய் சம்பாதிப்பதற்கான கிராமப்புற வேலைவாய்ப்பு திட்டத்தை மத்திய அரசு செயல்படுத்தி இருப்பதாக பிரணாப் முகர்ஜி கூறினார். 34 বছর পর বিকল্প সরকার তৈরি হবে এবং সেই বিকল্প সরকার মানুষের জন্য কাজ করবে, গরিব মানুষকে কাজ দেবে, গ্রামীণ পরিকাঠামো তৈরি করবে, গ্রামে বিদ্যুৎ দেওয়া হবে, প্রধানমন্ত্রী গ্রামীণ সড়ক যোজনা বাস্তবে রূপায়িত হবে. இதனிடையே ஆளும் இடதுசாரி அணிக்கு ஆதரவாக இடதுசாரி அணி தலைவர் பிருந்தா காரத் பிரச்சாரம் செய்து வருகிறார். இடதுசாரி கட்சி மீண்டும் ஆட்சிக்கு வரும் என்று அவர் நம்பிக்கை தெரிவித்தார். ஸ்பெக்ட்ரம் ஊழல் குறித்து விசாரணை நடத்திய பொது கணக்கு குழுவின் அறிக்கைக்கு திமுக காங்கிரஸ் உறுப்பினர்கள் எதிர்ப்பு தெரிவித்துள்ளனர். நாடாளுமன்ற பொது கணக்கு குழுவிற்கு தலைவராக பாரதிய ஜனதா கட்சியைச் சேர்ந்த முரளி மனோகர் ஜோஷி இருக்கிறார். இதில் பாஜக, காங்கிரஸ், திமுக உள்ளிட்ட எம்பிக்கள் உறுப்பினராக உள்ளனர். ஸ்பெக்ட்ரம் ஊழல் குறித்து விசாரணை நடத்திய இந்த குழு நாளை அறிக்கை தயாரித்து முடிக்கிறது. இந்த அறிக்கைக்கு காங்கிரஸ், திமுக உறுப்பினர்கள் எதிர்ப்பு தெரிவித்துள்ளனர். ஸ்பெக்ட்ரம் ஊழல் குறித்து போதிய நடவடிக்கை எடுக்கவில்லை என்று மத்திய அரசு மீது இந்த அறிக்கையில் குற்றம் சாட்டப்பட இருக்கிறது. இதனிடையே பொது கணக்கு குழு பதவிக்காலம் இம்மாதம் 30ஆம் தேதியோடு முடிவடைகிறது. மீண்டும் டாக்டர் முரளி மனோகர் ஜோஷி இந்த கமிட்டியின் தலைவராக நியமிக்கப்படக்கூடும் என்று தெரிகிறது. இந்நிலையில் கனிமொழி உள்ளிட்டோர் மீது இந்த குழு வலுவான குற்றச்சாட்டுகளை சுமத்துமா என்பது கேள்விக்குறியாக உள்ளது. மேற்கு வங்க சட்டமன்றத்திற்கான 3ஆம் கட்ட வாக்குப்பதிவு இன்று காலை தொடங்கி அமைதியான முறையில் நடைபெற்று வருகிறது. வாக்குச்சாவடிகளில் பலத்த பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. மேற்கு வங்க மாநிலத்தில் சட்டமன்ற தேர்தல் 6 கட்டமாக நடைபெற்று வருகிறது. முதல் 2 கட்ட தேர்தல் நடந்து முடிந்துள்ள நிலையில் இன்று 75 தொகுதிகளில் 3வது கட்ட தேர்தல் அமைதியான முறையில் நடைபெற்று வருகிறது. இன்று நடைபெறும் தேர்தலில் முதலமைச்சர் புத்ததேவ் பட்டாச்சாரியா உள்ளிட்ட 479 வேட்பாளர்கள் களத்தில் உள்ளனர். தேர்தலை அமைதியாக நடத்த ஏராளமான பாதுகாப்பு படை வீரர்கள் பணியில் அமர்த்தப்பட்டுள்ளனர். வாக்குச்சாவடிகளை சுற்றி பாதுகாப்பு வீரர்கள் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளதால் மக்கள் அச்சமின்றி வாக்களித்து வருகின்றனர். இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் தலைப்புச் செய்திகள் மாலை 6 மணிக்கு. உங்கள் பிரச்சினைகளுக்கு உடனடி தீர்வு காண 30134600 என்ற கேப்டன் டிவியின் தொலைபேசி எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். வணக்கம்.